நம்ம கடையோட ஃபுல் செட்டப் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போமா. ஸோ இதான் நம்மளோட கடை அப்டேட்டு. ஸோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலாக வந்து நம்மக்கிட்ட ஒரு 20 டேங்க்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே ஃபிஷ்ஷஸ் விட்டுருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட இப்போ என்னென்ன ஃபிஷ்ஷஸ் ஸ்டாக்கில் இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட மாலி ஃபிஷ் இருக்குது. மாலி ஃபிஷ் எல்லாமே கொஞ்சம் சின்ன ஃபிஷ்ஷாக தான் இருக்குது. பட் எல்லாமே பீஸ் வந்து 10 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே வந்து ஓரளவுக்கு சில மீன் வந்து குட்டி போடுற மாதிரி இருக்கும், சில மீன் வந்து கொஞ்சம் செமி அடல்ட்டாக இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதான் நம்மளோட அப்டேட்டு. ஸோ மாலி ஃபிஷ்க்கு அப்புறம் நம்மகிட்ட பார்க்க போகிற ஃபிஷ்ஷஸ் வந்து நம்மளோட ஜீப்ரா ஃபிஷ்ஷு, டெட்ரா ஃபிஷ்ஷஸ். ஸோ டெட்ராஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஜீப்ரா வந்து ஓரளவுக்கு நிறையாவே இருக்குது. ஜீப்ரா எல்லாமே வேல் டெயில் ஜீப்ராஸ் தான் இருக்கும், நார்மல் ஜீப்ராஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாக் வந்தால் சொல்கிறேன். தென் வந்து அதுக்கப்புறம் நம்மகிட்ட கொஞ்சம் பவுல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பிளாக் மூஸ் இருக்குது. பிளாக் மூஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸ் தான், சின்ன சைஸ் இல்லை. சின்ன சைஸ் வந்து இந்த ஸ்டாக் வரல, பெரிய சைஸ் தான் வந்துச்சு. பட் இந்த ஸ்டாக்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 days ஆச்சு. ஸோ ஓல்டு ஸ்டாக் தான், புது ஸ்டாக் வரவும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து சில்வர் ஷார்க் இருக்குது. சில்வர் ஷார்க்கில் ஒரு 4 பீஸ் தான் இருக்குது. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. எல்லாமே இதெல்லாம் பெருசாக வளருது. மான்ஸ்டர் ஃபிஷ்ஷில் தான் விடணும், நார்மல் கோல்டோட தான் விட முடியாது. கோல்டோட விட்டிங்கன்னா அடிச்சு சண்டை போட்டுக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்மகிட்ட என்ன ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பீஸ் இருக்குது. கப்பீஸ் எல்லாமே சின்ன சைஸ் இருக்குது. இதுவுமே நம்ம பீஸ் 10 ரூபாய் கொடுக்குற சைஸ் தான் இருக்குது. நம்ம நிறையா ஃபிஷ்ஷஸ் வந்து கம்மியாக கொடுக்க காரணம், நம்மளே ப்ரீட் பண்ணுறோம். நம்ம ப்ரீட் பண்ணோம்னா வந்து ப்ரைஸ் ஈஸியாக கொடுத்துடலாம் கம்மியாக. வெளியிலேருந்து வாங்கினோம்னா நம்ம கொடுக்க முடியாது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து டின்ஃபாயில் பார்ப் இருக்குது. டின்ஃபாயில் எல்லாமே இதுவுமே வந்து ஜெயின் சைஸ் வளரக்கூடியதான். நம்ம ஷார்க்கு இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபிஷ்ஷோடு தான் விட முடியும், சின்ன ஃபிஷ்ஷோடு விட முடியாது. ஏன்னா இதுவுமே கொஞ்சம் அக்ரெசிவ் தான். சில்வர் ஷார்க்கும் இந்த டின்ஃபாயில் பார்பே நம்ம ஒன்றா போட்டுக்கலாம். ஸோ இது போக நம்மளோட அப்டேட்டில் வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்து நம்மகிட்ட ஒரு 3 சிமெண்ட் டேங்க் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு சிமெண்ட் டேங்க்கில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து மீன் ஏதாவது குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டி எல்லாத்தையுமே நம்ம இதில் விட்டுருவோம். இதுலேருந்து சைஸ் படுத்தி திருப்பி நம்ம தொட்டியில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ணிடுவோம். ஒரு அப்படியே கொஞ்சம் நல்லா இதுனா பெரிய ஸ்பேஸாக இருக்குன்னா நல்லா வளருன்றதுக்காக இந்த செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம பெரிய ஷார்க்கோட டேங்க் இருக்குது. ஷார்க்கில் 2 ஷார்க்கு ஒரு டேங்க்கில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃப்ளோரான் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஃப்ளோரான் எல்லாமே இது வந்து ஃபீமேல் ஃபிஷ் தான். எப்படி இருக்குன்னு பாருங்கள், பெரிய சைஸு. இதுக்கு மேல் நம்ம தேடிட்டு இருக்கோம். தென் போக நம்மகிட்ட பீட்டாஸ் இருக்குது. இப்போதைக்கு நம்மகிட்ட ஃபீமேல் பீட்டாஸ் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் ஹாஃப் மூன் மேல் பீட்டாஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து எல்லாமே சூப்பரான கண்டிஷன்லாம் இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ மேல்ஸ் எல்லாம் வந்து மேக்ஸிமம் வர ஒயிட் பிளாக் கலர் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்தால் நான் அதையுமே வந்து வீடியோவில் கிளாரிட்டியாக எடுத்து போடுறேன். நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் ரெகுலராக போட்டுட்ருக்கோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பீட்டாஸோட வந்து ஃபுல்லோட அப்டேட் வந்து உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் நம்மகிட்ட வேறு என்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குது அப்படின்னா நம்மகிட்ட நார்மல் கோல்டு ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வேறு ஒரு டேங்க் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். அது டேங்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு பெரிய டேங்க் கொடுத்து நம்ம அதில் கோல்டு ஃபிஷ் போட்டிருக்கோம். கோல்டு ஃபிஷ் எல்லாமே நம்ம டேங்க் நல்லா மூவ் ஆகுது. ஸோ ஓவரால் எல்லா ஃபிஷ் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். முக்கியமான ஃபிஷ் என்ன கவர் பண்ணல அப்படின்னா நம்மளோட இப்போ இந்த டேங்க்கில் இருக்கிற ஃபிஷ் தான் நம்ம கவர் பண்ணல. இது என்ன அப்படின்னா ஸ்பாட்டட் கேட் ஃபிஷ். இதுவுமே ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் தான். ஸோ இந்த மாதிரி வீடியோ பிடிக்குது அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க் ஃபார் வாட்சிங். ஸோ எப்படி ஓடுதுன்னு பாருங்கள். பட் இந்த ஃபிஷ்ஷஸை நம்ம கையில் பிடிக்கக்கூடாது, வலையில் பிடிக்கிறது தான் பெஸ்ட்டு என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா இதில் ஒரு நீடில் மாதிரி இருக்கும், நம்மளை குத்தினாலும் வலிக்கும். ஸோ அதனால் வந்து நமக்கு வலையில் பிடிக்கிறது தான் பெஸ்ட்டு.